ரஷ்யால இருக்கு. ரஷ்யால உரல் மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்கும். நம்மளோட ஹிமாலயாஸ் ஒரு மவுண்டன் ரேஞ்ச். அதே மாதிரி ரஷ்யால ஒரு உரல் மவுண்டன் ரேஞ்ச் இருக்கு. இந்த உரல் மவுண்டன் ரேஞ்ச் தான் யூரோப்பையும், ரஷ்யாவையும் பிரிக்குது. இந்த உரல் மவுண்டன் ரேஞ்ச்ல டாக்கானின்னு ஒரு ஹில் இருக்கு. அந்த டாக்கானி ஹில்ல இருந்து ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகுது. அந்த ரிவர் தான் 100 கிலோமீட்டருக்கு மேல ஓடுது. அந்த ரிவர்ல தான் ஒரு 6 கிலோமீட்டருக்கு வெறும் பாறைகள் மட்டுமே இருக்கு. ஏன் இதுல வெறும் பாறைகள் மட்டும் இருக்கு அப்படின்னா, இந்த டாக்கானி மவுண்டன் ஒரு காலகட்டத்துல ஃபுல்லா ஸ்னோவால கவர் ஆயிருக்கு. ஸ்னோவோட வெயிட் அதிகமாக அதுக்கு கீழ உள்ள பாறை எல்லாம் துண்டு துண்டா உடைஞ்சிருக்கு. சில நாட்களுக்கு பிறகு அந்த பனி உருக ஆரம்பிச்சிருக்கு. பனி உருகுனதுனால மலைச்சரிவுல நீரோட்டம் அதிகமா இருக்கு. நீரோட்டத்தோட வேகம் அதிகமா இருந்ததால, இங்க பனிக்கு கீழ உடைஞ்சிருந்த பாறைகள் எல்லாமே மலைச்சரிவுல நீரோட்டத்துல அடிச்சிட்டு வரப்பட்டு, இப்போ அந்த நதியில எல்லாமே டெபாசிட் ஆயிருக்கு. இதனால தான் இந்த நதியில தண்ணி நம்மளோட கண்ணுக்கு தெரியறதில்ல. நம்ம எவ்வளோ உத்து பார்த்தாலும் தண்ணி நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா, இந்த பாறைங்களுக்கு இடைப்பட்ட கேப்ல நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சமா தண்ணி ஓடுறது நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த ரிவருக்கு பேரு ஸ்டோன் ரிவர். இதுக்கு ஸ்டோன் ரன்னுன்னு இன்னொரு பேர் இருக்கு. இதுக்கு ஏன் ஸ்டோன் ரன்